தட்டம்மை வேகமாக பரவி வருவதால் விக்டோரியா மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு இதுவரை விக்டோரியாவில் பதிவான தட்டம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை 23 காணப்படுகிறது. அவற்றில் கிட்டத்தட்ட பாதி உள்ளூர் மக்களிடமிருந்து பரவியதாக கூறப்படுகிறது. இந்த மிகவும் தொற்றக்கூடிய வைரஸ் நோயின் அறிகுறிகளில் சளி மற்றும் காய்ச்சல் மற்றும் சிறிய வலிமிகுந்த சிவப்பு கொப்பளங்கள் ஆகியவை அடங்குகின்றன. சில சந்தர்ப்பங்களில் தட்டம்மை, நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று விக்டோரியன் ஹெல்த் சுட்டிக்காட்டுகிறது. விக்டோரியாவில் பதிவான முதல் 20 வழக்குகளில் 9 பேர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். தடுப்பூசி விகிதங்கள் குறைந்து வருவதால் ஆஸ்திரேலியாவில் தட்டம்மை ஒரு கடுமையான பிரச்சினையாக மாறி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கிடையில் சுகாதார தரவு அறிக்கைகள் 91% குறைவான குழந்தைகளுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றன. 2021 ஆண்டில் தட்டம்மை ஒழிக்கப்பட்டாலும் இந்த ஆண்டு பதிவான மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 16 தாண்டி உள்ளதாக கூறப்படுகிறது.